Welcome to online class with Hema. 6th Max 3rd chapter perimeter and area. Page number 45. Try this. Draw the following in a graph sheet. First one graph sheet la draw பண்ண சொல்லிருக்காங்க. First one, two different rectangles whose areas are 16 cm square each. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மட்டும் என்னன்னா 1 cm. இப்போ என்னன்னா 16 cm ஸ்கொயர் ஈச்சில் வந்து ரெண்டு இது ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு சென்டிமீட்டர், இது ஒரு சென்டிமீட்டர், அப்போ 2 ஆயிடுச்சு. இது ஒன்று, இது ஒன்று, 2 ஆயிடுச்சு. அந்த மாதிரி 8 போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு பாக்ஸு 2 3 4 5 6 7 8. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னா இப்போது இங்கே மிடில் வந்து ஒரு பார்ஷியல் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இப்போ வந்து இது என்ன, இப்போது இது ஒன்று, இது ஒன்று, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இப்போது இது 2 சென்டிமீட்டர்ஸ். இது ஃபுல்லாக இப்படி போட்டுக்கோங்க. பெனில் கூட இது வேணால் பெனில் கூட போட்டுக்கலாம். இது 8 சென்டிமீட்டர், இது வந்து 2 சென்டிமீட்டர். ஓகே, 2 சென்டிமீட்டர். இப்போ இது பெனில் கூட ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு விசிபிளாக இல்லைன்னு நான் வந்து பெனில் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் எக்ஸாமில் வந்து பெனில் போட்டுக்கோங்க. ஸோ 16 சென்டிமீட்டர். இப்போது இங்கே பாருங்கள், ஓகேவா? இது பாக்ஸ் வந்து 1 சென்டிமீட்டர் பாக்ஸு. ஸோ இந்த 8 பாக்ஸஸ் போடுறோம். இந்த பக்கம் வந்து நம்ம பிரெத்து வந்து லென்த்து வந்து 8 அண்ட் பிரெத்து வந்து 2. ஸோ இப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈச் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், செகண்ட் ஒன் போடுறதுக்கு முன்னாடி இதுவே வந்து திருப்பி இன்னொன்று கேட்டிருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் ரெக்டாங்கிள்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் ரெக்டாங்கிள்ஸ் ஹூஸ் ஏரியாஸ் ஆர் 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈச். இப்போ இது வந்து 16, 2 × 18. இப்போ இது என்ன ஆச்சு, ஏரியா ஈக்குவல் டு 8 × 2 ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, இன்னொன்று போடுங்க. எப்படின்னா 16 பாக்ஸஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, 16 பாக்ஸஸ் வரும். ஒன்று 2 × 8 வர மாதிரி ஒன்று போடணும். இன்னொன்று 16. இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, 16 வர மாதிரி போட்டுட்டு 16 × 1 ஒரு பாக்ஸ் மட்டும் போடணும். ஓகே, ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டுக்கணும். ஒரு பாக்ஸ் மட்டும் போடுங்க, இது வராது. இப்படி ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டுட்டு இப்போ இதை ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ இதுவும் 16 வருதில்ல, 1 2 × 8 16 வர மாதிரி. ஏன்னா பிகாஸ் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 2 டிஃப்ரெண்ட் ரெக்டாங்கிள்ஸ் ஹூஸ் ஏரியாஸ் ஆர் 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈச்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா இங்கே 8 × 2 ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. இன்னொன்று வந்து இது என்ன, ஏரியா ஈக்குவல் டு 16 × 1 ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே 8 × 2, இங்கே வந்து 16 × 1. ஏன் அப்படி போடுறோன்னா, இங்கே கொஸ்டினில் 2 டிஃப்ரெண்ட் ரெக்டாங்கிள்ஸ் ஹூஸ் ஏரியாஸ் ஆர் 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈச்சுன்னு கேட்டதால். ஸோ இப்போது ஒன்று ஒன்றா போட்டு 1 சென்டிமீட்டர், ஒரு பாக்ஸ் வந்து என்ன சொன்னேன் நான், 1 சென்டிமீட்டர். ஸோ ஒன்று ஒன்றா வர மாதிரி நம்ம போடணும். ஒன்று ஒன்றா வர மாதிரி போட்டு ஏரியா 16 × 1 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே ஏரியா 8 × 2 ஈக்குவல் டு 16 சென்டி 1 2 இந்த மாதிரி வர மாதிரி 2 சென்டிமீட்டர் வர மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, எ ஷேப் வித் பெரிமீட்டர் 14 சென்டிமீட்டர் அண்ட் ஏரியா 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போது ஏரியா வந்து 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே 3 போட்டுக்கலாம். 1 2 3. ஓகேவா, 1 2 3 1 2 3. இங்கே வந்து 4 போட்டுக்கலாம். 1 2 3 4. ஓகே, இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணுங்கள். இதை ஜாயின் பண்ணிங்கன்னா இதை ஜாயின் பண்ணால் இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ 4 × 3 நம்மளுக்கு வந்து ஏரியா வந்து 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சு. ஓகே,
ஏரியா வந்து ஓகே, இது 3, இது 4, 3 1 2 3 3 × 1 2 3 4. அப்போ ஏரியா வந்து ஈக்குவல் டு 3 × 4 ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பெரிமீட்டர் வேணும். பெரிமீட்டர் இது எப்படி போடலான்னா, இது 1 2 3 3யா, இங்கே 1 2 3 4, இங்கே என்ன 4, இங்கேயும் 3. அப்போ போடுங்க 3 + 4 + 4 + 3. அப்போ என்ன வருது, 4 + 3 7 8 9 10 11 14 ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். அப்போ பெரிமீட்டர் 14 சென்டிமீட்டர் வந்துருச்சு, ஏரியா வந்து 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் அப்படி தான் போடணும். ஓகேவா, ஏரியானா மல்டிப்ளை பண்ணுற மாதிரி போடணும், பெரிமீட்டர்னால் ஆட் பண்ணுற மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ஷேப் வித் ஏரியா 36 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ ஏரியா 36 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னாலே நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் 6 × 6ன்னு வரணும். ஓகேவா, 1 சென்டிமீட்டர் பாக்ஸ் 6. அப்போ இங்கே 6, லென்த்து 6, இது வந்து ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஸ்கொயர்னாலே வந்து என்ன, எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இது லென்த்தும் 6 இருக்கும், பிரெத்தும் 6 இருக்கும். ஸ்கொயர்னால் என்ன, ஆல் 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ நம்மளுக்கு 4 சைடும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு 6 வரணும். இப்போ போடுங்க 1 2 3 4 5 6 பாருங்க, 1 2 3 4 5 6 வந்துருச்சு. அகைன் இங்கே போடுங்க 1 2 3 4 5 6. ஓகேவா, இப்போது நம்ம எல்லா சைடுமே வந்து நம்மளுக்கு 6 வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ 6 × 6 ஈக்குவல் டு 36. ஓகேவா, இப்போது இங்கே 6 சென்டிமீட்டர்ஸ், இங்கே வந்து 6 சென்டிமீட்டர்ஸ். அப்போ ஏரியா இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா பிகாஸ் ஒரு பாக்ஸும் வந்து நம்மளுக்கு என்ன சொன்னால் 1 சென்டிமீட்டர், அதுக்கு தான் கிராஃப் ஷீட்டில் போட சொல்லியிருக்காங்க. ஸோ போடும்போது நம்மளுக்கு வந்து உங்களுக்கு பாக்ஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 36 பாக்ஸஸ் வரும். 1 2 3 4 5 6. இதை நான் உங்கள் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இப்போலேருந்தே வந்து இந்த மேக்ஸ் பேசிக்லாம் போட நல்லா ஸ்கிப் பண்ணாதீங்க. மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எல்லாம் பேசிக்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஈஸியாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36. அதே மாதிரி எல்லா சைட்ஸுமே 6 சென்டிமீட்டர்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ என்ன, ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் அதானே கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் 36 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 6 × 6 ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபார்ம் டிஃபரண்ட் ஷேப்ஸ் யூஸிங் 4 யூனிட் ஸ்கொயர்ஸ். ஃபார்ம் டிஃபரண்ட் ஷேப்ஸ் யூஸிங் 4 யூனிட் ஸ்கொயர்ஸ். 4 யூனிட் ஸ்கொயர்ஸ் வரணும். அது ஹரிசாண்டலாகவும் வரலாம், வெர்டிக்கலாகவும் வரலாம், பாக்ஸாகவும் வரலாம். And find the perimeter and area. Sides of the squares must fit exactly. ஸோ இப்போ இப்படி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, 2 × இப்போ இது ரெக்டாங்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. 1 2 3 4. ஓகேவா, 1 2 3 4 ரெக்டாங்கிள் மாதிரி போடும்போது நம்மளுக்கு பெரிமீட்டர் என்ன ஃபார்முலான்னா 2 × L + B. ஃபைண்ட் த பெரிமீட்டர். 4 யூனிட் ஸ்கொயர்ஸ் தான் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வராது. 4 யூனிட் ஸ்கொயர்ஸ் மட்டும் போட்டுட்டு இப்போ 4 யூனிட் ஸ்கொயர்ஸ் போடுறோம். இது வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 2 3 4. 4 யூனிட் ஸ்கொயர்ஸ் போட்டு ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா. இப்போ இது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. அப்போ இது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும்போது இதுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள்னால் ஈக்குவல் டு 2 × L + B ஈக்குவல் டு 2 × L என்ன 1 2 3 4 4 ப்ளஸ் B என்ன 1 தான் இருக்குது. ஓகே, இல்லை பிரெத் இஸ் 1 ஈக்குவல் டு 2 × 5 ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்ஸ். பெரிமீட்டர்னு வரும்போது வெறும் சென்டிமீட்டரில் தான் போடணும். ஸோ ஏரியா போடுங்க. ஏரியா ஈக்குவல் டு என்ன, L × B. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் லென்த் × பிரெத் ஈக்குவல் டு 4 × 1 ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போது ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் போட்டோம், அப்புறம் ஸ்கொயர் போடலாம்.
ஸ்கொயர் போடும்போது நம்ம என்ன வரும் 1 2 3 4 வர மாதிரி போடுங்க. ஸோ 1 2 3 4. ஓகே, இப்போ இதுக்கு பெரிமீட்டர் என்ன? பெரிமீட்டர் ஈக்குவல் டு இப்போ இது வந்து இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று. ஓகேவா? அப்போ இது ஃபுல்லாக 2 சென்டிமீட்டர்ஸ், இங்கே 2 சென்டிமீட்டர், இங்கே ஃபுல்லாக 2 சென்டிமீட்டர். ஓகே, ஃபுல்லாக 2, இது ஃபுல்லாக 2, இது ஃபுல்லாக 2 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, அப்போ பெரிமீட்டர்னும் போது பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்ன வரும்? இங்கே வந்து பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள்னு போட்டுக்கோங்க. ஓகே, பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள், இங்கே ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஓகே, இங்கே வந்து அப்போ என்ன பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஏன்னா ஃபார்ம் டிஃப்ரென்ஷியேட்ஸ்னு கேட்கும். 4 யூனிட் ஸ்கொயர்ஸ் தான் இருக்கணும். இங்கேயும் 4 தான் இருக்கும், இங்கேயும் 4 தான் இருக்கும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன? 2 + 2 + 2 + 2 ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர்னு வரும்போது வெறும் சென்டிமீட்டர் தான் வரும். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட்? 2 × 2 ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஏரியானும் போது என்ன? சைடு இன்ட்டு சைடு. ஒரு சைடு என்ன? 2. ஸோ 2 × 2 ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பேஜ் நம்பர் 45 ட்ரை திஸ் போட்டாச்சு. ஸோ 4 சம்மும் போட்டாச்சு ட்ரை திஸில். ஓகே, தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.